ஹலோ, வெல்கம் டு கீத்து லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி, அந்த விலாக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு அருகம்புல் மாலை கட்டணும்னு சொல்லிட்டு அருகம்புல் நம்ம வீட்டிலே இருக்குது, அதை கட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அம்மா பார்த்திங்கன்னா பிள்ளையார் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுதான் பறிச்சிட்ருக்கேன். அதுக்கு பிள்ளையார் வரத்துக்கு முன்னாடி அம்மா மணப்பலகையில் கோலெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பிள்ளையார் வந்த உடனே அவங்கள அங்கே வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அசைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அம்மா அந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிள்ளையாருக்கு கொடைலாம் வச்சு அழகாக வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அருகம்புல் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதை தான் கட்டுறதுக்காக நான் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்ருந்தேன். அதை அடுக்கி வச்சுட்டு ஒன்று ஒன்றா கட்டிக்கினா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இப்போ நூல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒன்றதை கரெக்டாக கட்டிக்கிட்டேன். பூ கட்டுற மாதிரி ஈஸி தான், அது மாதிரியே கட்டிக்கிட்டேன். வீட்டுக்கு பக்கத்தில் காலி பிளாட் இருக்கும், அதில் எருக்கம்பூ நிறையா பூத்துருந்துச்சு. அதை தான் அப்பா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது அப்பாவே நல்லா க்ளீன் பண்ணி அந்த பூவை மட்டும் கொடுத்துட்டாங்க. நான் அப்படியே எனக்கு கோக்குற வேலை தான், அதுதான் நான் நூல் போட்டு கோத்துட்ருக்கேன். பார்க்கவே எருக்கம்பூ சூப்பராக இருந்துச்சு. அந்த கூடை ஃபுல்லாக வந்திருந்தது, அழகாக இருந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பிள்ளையாருக்கு அம்மா சந்தனம் குங்குமம் அதெல்லாம் வச்சு அழகு பண்ணிகிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூநூல், அவங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் எருக்கம்பூ கட்டினத்து, அருகம்புல் கட்டினத்து எல்லாம் போட்டு அவங்களுக்கு அழகாக பண்ணிகிட்ருந்தாங்க. பிள்ளையார் பார்க்க அழகாக இருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கான உள்ள வைக்கிறதுக்கு பூர்ணம் ரவுண்ட் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மாவும் கொஞ்சம் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு மோதகம் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு உருண்டையை எடுத்து வச்சு நல்லா அதில் திரட்டிட்டு அதுக்குள்ளார பூர்ணம் வச்சு க்ளோஸ் பண்ண அழகாக வந்திருந்தது மோதகம்.
அடுத்தது பார்த்திங்கன்னா ரவுண்ட் மாதிரி பண்ணி நார்மலாக இலை கொழுக்கட்டை மாதிரி பண்ணிக்கிட்டோம். இலை கொழுக்கட்டை வந்து பண்ணாமல் இது மாதிரி திரட்டி அதுலேயே வந்து ஃபோல்ட் பண்ணிடலான்னு சொல்லி அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுவுமே அழகாக வந்திருந்தது. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டைலாம் வச்சு சாமிக்கு படைச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க.